தினுசா கடத்தலில் ஈடுபடும் பலர் காவல்துறையில் சிக்கிக் கொள்ளும் போது சொல்லும் வாக்கு மூலம் பலவித வியப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒடிசாவிலிருந்து சென்னைக்கு ரயிலில் கஞ்சா கடத்தியவரின் வாக்கு மூலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக ரயில்வே மற்றும் RPF போலீசார் அவ்வப்போது சோதனையில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் ஒடிசா மாநிலத்திலிருந்து புவனேஸ்வர் விரைவு ரயிலில் சென்னை எழும்பூர் வந்த பயணிகளில் சந்தேகப்படும்படியாக எழும்பூர் RPF போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே ஒரு பயணி மட்டும் குரூப்ல டூப் போல போலீசாரை பார்த்ததும் நடந்து சென்ற பயணிகளுக்கு இடையே ஒழிந்து மறைந்து சூட்கேஸை இழுத்து கொண்டு செல்வதை சந்தேக கண்ணுடன் கண்டனர் காவல்துறையினர். அந்த பயணியை தடுத்து நிறுத்தி சூட்கேஸை சோதனை செய்ததில் அதில் பண்டலாக 19 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அந்த நபர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மிதுன் குமார் செட்டி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் ஒடிசாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் 19 கிலோ கஞ்சாவை சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் கொண்டு போய் சம்பந்தப்பட்ட செல்போனில் தொடர்பு கொண்டால் அங்கிருக்கும் நபர் ஒருவர் கஞ்சாவை வாங்கிக் கொள்வார் என கூறியுள்ளார். இதற்கிடையில் காலை 8:10 மணிக்கே போலீசாரிடம் சிக்கிக் கொண்டு காலதாமதமானதால் சம்பந்தப்பட்ட செல்போனை தொடர்பு கொண்டதில் அந்த எண் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. அதாவது மறுமுனையில் செல்போன் அழைப்புக்காக காத்திருக்கும் நபருக்கு கஞ்சாவை கொண்டு வந்தவர் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என சந்தேகம் அடையும் நபர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார் என்ற தகவலும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் சென்னை எழும்பூர் வரை மட்டுமே என் எல்லை என கூறிய மிதுன் குமார் செட்டியை பிடித்து விசாரணை நடத்திய எழும்பூர் RPF போலீசார் அம்பத்தூர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வசம் ஒப்படைத்த நிலையில் மிதுன் குமார் செட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மிதுன் குமார் செட்டி போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு கிளிப்பிள்ளை போல் பதில் சொன்ன நிலையில் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டால் கண்டுபிடிக்க முடியாதா என சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தப்பி ஓடிய மற்றொரு கஞ்சா பார்ட்டியின் செல்போனை கொண்டு அடுத்த கட்ட விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வினோத் குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.